வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிரியம்மா அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா சிம்பிளி சவுத் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஆல்ரெடி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தில் ரேகா தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க பெண்ணோட ப்ரெக்னன்சி ஜேர்னியை சொல்லக்கூடிய ஒரு படம். அதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆண் துணை இல்லாமல் அந்த பெண் வந்து ஐவிஎஃப் மூலமாக ப்ரெக்னென்ட் ஆகிறா. அதுவும் ஒரு பெண்ணுக்கு குழந்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேகா தன்னோட பிள்ளையோட வந்து ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கா. தன்னோட பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஆஷிக் அண்ட் ஐஷு. இதில் ஐஷுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையே பிறக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதனால ஐஷு யாருமே கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஐஷுக்கு துணையாக ஒரு குழந்தைய கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரேகா முடிவு பண்ணுவாங்க. அதனால 50 வயசுல குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ரெடி ஆவாங்க. ஸோ அந்த பிரெக்னன்சி ஜேர்னி எப்படி போகுது, அதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, கடைசியாக குழந்தைய சக்ஸஸ்ஃபுல்லாக பெற்றெடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தில் முக்கியமான சில சோஷியல் மெசேஜஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் தானே தவிர மற்றவங்களை சார்ந்து இருக்கக்கூடாது. அதுலேயும் எந்த ஏஜில் வேணால் பெற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப போல்டாக பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறதுல எந்த தயக்கமும் இருக்க வேணாம் அப்படின்றதையுமே இதில் வலியுறுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி புரட்சிகரமான விஷயங்கள் அப்படின்றது வெளியே நடக்கும் போது நமக்கு நல்லா இருக்கும். நம்ம வீட்டுக்கே அது வரும்போது ஒரு விதமான பதட்டம் இருக்கும்ல, அந்த பதட்டத்தை வந்து ரொம்ப நீட்டாகவே இந்த படத்தில் கன்வே பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மிரியம் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கான அந்த டெஃபினிஷன் அப்படின்றதுமே இதில் ரொம்ப நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட டியூரேஷனுமே கிறிஸ்பாக ஒரு 1 hour 50 minutesக்குள்ளே முடியுது. ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். இந்த படத்தில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் சொல்ல வந்த மெசேஜ் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதை சொன்ன விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதாவது இந்த படத்தில் இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னி அப்படின்றது தான் முக்கியமான பிளாட்டு. அதை இவங்க காட்டின விதம் அப்படின்றது எந்த விதமான பரபரப்பும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக காட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால என்னென்ன ப்ரெஷர் இவங்களுக்கு வருது அப்படின்றதையுமே வந்து அந்த அளவுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எப்படி இருக்கும், ஆல்சோ இவர் லவ் பண்ணக்கூடிய பொண்ணு அவ பண்ணக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது எல்லாமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக காட்டியிருக்கலாம். கடைசியில் லைட்டாக காட்டிட்டு விட்டுருப்பாங்க அப்படின்னே சொல்லுவேன். ஆல்சோ இந்த படத்தில் அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நேச்சுரலாக காட்டியிருக்கலாம். ரொம்ப ரொம்ப செயற்கைத்தனமாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். பட் சொல்ல வந்த மெசேஜ் அப்படின்றது பவர்ஃபுல் மெசேஜ். பெட்டராகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.